நம்ம தேசத்துக்கு தேவை ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி என்ன சொல்லிட்டு இருக்கார். வாய்க்கு வாய் மீட்டிங்க்கு மீட்டிங் பல தடவை ஒரு மீட்டிங்லேயே விக்ஷித் பாரத் 2047 ஒரு உன்னதமான ஒரு இந்தியாவை 2047க்குள்ள உருவாக்கணும்னு, அது மாதிரி உருவாக்கணுங்கிற இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம குழந்தைகளுக்கு இந்த பாரதிய கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கல்ச்சரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பாரதத்துவங்கிறது போயிடும். அதனால கல்ச்சருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்குன்னா நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஐ சி மெனி மீட்டிங்ஸ் போகிறதே எல்லாருமே வயசானவா, நான் தான் யங்கஸ்டாக இருப்பேன். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுக்கணும். ஜேஇஇ படிக்கணுங்கிறதுக்காக 9ஆவதுலேயே பாட்டை நிறுத்திட்டான்னா அந்த கலையை கொலை பண்ணுறதுக்கு எங்கள் ஜேஇ ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டாம், அது நீங்கள் எடுத்துக்கலாம். பாட்டு படித்தாலும் நீங்கள் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு கிரேடேஷன் வாங்கினா, இல்லை அந்த காம்படிஷனில் சக்ஸஸ் ஆனால், சிசிஆர்டி ஃபெலோஷிப் வாங்கினா, சில கேட்டகரிஸ் இருக்குது. ஜெய் எழுதணும், ஆனால் ரொம்ப நிறையா மார்க் எடுக்காட்டாலும் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதில் கொடுக்குறோம். அதனால் எல்லா பேரண்ட்ஸ், நிறையா தாத்தா பாட்டிகள் இருக்கேள், அம்மா அப்பாக்கள் இருக்கேள், குழந்தை அவங்க காட்டில் பேரம் பேத்தியும் உங்கள் குழந்தைகளும் படிச்சு நல்லா பாடிட்டுன்னா ஜேஇக்காக நிறுத்த வேண்டாம், நல்லா பாட சொல்லலாம். பின்னாடி அவங்களுக்கு ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. மற்ற ஐஐடிஸுக்கும் நாங்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஐஐடியோட கவுன்சிலில் இதை ப்ரெசன்டேஷன் நாங்கள் கொடுத்து இதில் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதனால நம்ம வந்து இதை நம்ம எல்லா ஐஐடியும் இதை ஃபாலோ பண்ணணும். 23 ஐஐடி இதை ஃபாலோ பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 500 சீட்டு கிடைக்கும். அதனால அது ஒரு பெரிய எல்லாருக்கும் உந்துதலாக இருக்குங்கிறது நம்புகிறோம். குறிப்பாக இன்னைக்கு சங்கீதமும் டெக்னாலஜியும் நிறையா சேர்ந்து வருது. இந்த சில மேத்தமேட்டிக்கல் பியூட்டிஸ் ஆஃப் மியூசிக் ஏன் நமக்கு வந்து இந்த பாட்டு ஒண்டி நம்ம எத்தனையோ தடவை நம்ம பாட்டை கேட்குறோம், அதில் ஏன் அது நமக்கு அழுத்து போலேங்கிறது இந்த ஒரு நம்ம ஸ்வர பேட்டர்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸ்போனென்ஷியலி க்ரோயிங் ஃபங்க்ஷன். அதாவது சா ஒரு ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ன்னு வச்சுருந்தா ரீங்கிறது எக்ஸ் இன்டூ 2^1/12 ஃபர்ஸ்ட் ரீ, ரெண்டாவது ரீ எக்ஸ் இன்டூ 2^2/12, அதுமாதிரி ரீ1 ரீ2 ரீ3 கா1 கா2 கா3 மா1 மா2 அது மாதிரி போனேன்னா கடைசியாக மேல் சாங்கிறது எக்ஸ் இன்டூ 2^12/12 அது டபுள் ஆகிடும். ஸோ ஒரு ஆக்டேவ்லேருந்து இன்னொரு ஆக்டேவ் பொறுத்தே இந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு டபுளாக போகிறது. இதுதான் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் பிஹேவியர் ஆஃப் அவர் கர்நாடிக் மியூசிக். இது அதனால தான் அந்த பியூட்டி ஆஃப் திஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் மியூசிக் ஸோ brilliant, so aesthetically beautiful. இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கறதுன்னா, நம்மளும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறணும்னா we should exponentially grow ourselves. ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி அது எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆச்சுன்னா அது ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும். ஸோ சங்கீதங்கிறது அதில் ஆரம்பித்து நிறையா சில சின்ன சின்ன ரொம்ப அழகான பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்கு. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மியூசிக், நாங்களும் மியூசிக்கல் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இப்போ ஆஃபர் பண்ண போகிறோம். அதில் லாட் ஆஃப் பிரில்லியன்ட் திங்ஸ் தட் ஆர் கம்மிங் அப். இந்த 7 தாளத்தில் வச்சு அதுலேருந்து 4 நடைய வச்சு 5 நடைய வச்சு இந்த 35 வெரைட்டிஸில் எவ்வளவுலாம் காம்பினேஷன்ஸ் கொண்டு வரலாம். இது வந்து ஹவு திஸ் கேன் மேனிஃபெஸ்ட் இன்டு லாட் ஆஃப் நம்பர் தியரி பிரின்சிபல்ஸ். ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கணக்கை எந்த இடத்துல எடுத்தால் கரெக்டாக சமத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு கோடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டை நம்ம ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் சாட் ஜிபிடியில் கேட்டுன்னு வரேன், ஒரு வாத்தாபி கணபதிக்கு ஒரு ஸ்வரம் போட முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலாக நிறையா சொல்லிடுது, உனக்கு வந்து கோர்வையாக வேணுமா, 1 மினிட்டுக்கு போடணுமா, வந்து இதில் காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வேணுமா அப்படின்னு நிறைய அதுவே இப்போ கேள்வி கேட்குறதுனால அதுக்கு ஸ்லோவாக அதுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் ஸ்வரம் வந்து அந்த ஸ்வரம் சரியா இல்லை, நம்மளோட கிரியேட்டிவிட்டி அளவுக்கு அதுக்கு ஸ்வரம் போட முடியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.